மூலப்பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தி கோவையில் உள்ள சிறு குறு தொழில் அமைப்பினர் தொழிற்கூடங்களை அடைத்துவிட்டு கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, இன்று நாடு முழுவதும் அனைத்து சிறு குறு தொழில் அமைப்புகள் மூலப்பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்கூடங்கள் இந்த காலை முதலே அடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது தொழிற்கூடங்களை அடைத்துவிட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தற்போது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மூலப்பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அந்த உயர்ந்த மூலப்பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களான காப்பர், அலுமினியம், இரும்பு, தேனிரும்பு உட்பட இந்த மூலப்பொருட்களுடைய அனைத்து மூலப்பொருட்களுடைய விலையும் 30% முதல் 200% வரை உயர்ந்திருக்கிறது. இந்த மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு காரணமாக தொழில் முனைவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மூலப்பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று மூலப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுக்க வேண்டும். இந்த மூலப்பொருட்களுடைய விலை உயர்வை கண்காணிப்பதற்கு தனியாக ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து சிறு குறு தொழில் அமைப்புகள் கதவடைப்பு செய்திருப்பதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் மட்டுமே சுமார் 1500 கோடி வரை உற்பத்தி இழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று நாடு முழுவதும் இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறு குறு தொழில் முனைவோருடைய வேலை நிறுத்தம் காரணமாக 25,000 கோடி வரை உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக அடையாள போராட்டமாக இன்று ஒரு நாள் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி குருசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு.